வெல்கம் பேக் டு அவர் சேனல் TechTech Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யாராவது நம்ம புது ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் ஏற்கனவே ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ் வரும். அந்த ஆப்ஸை டிசேபிள் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பவர் பட்டன் யூஸ் பண்ணாமல் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன மொபைலை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் அந்த ட்ரிக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த எடிட்டிங்கில் நான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி, அதை இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப நேரம்லாம் சொல்ல மாட்டேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு சார்ஜரை ஃப்ளக் பண்ணணும். ஃப்ளக் பண்ணோன்னே சார்ஜர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டுமா, அதை காட்டி முடித்த பிறகு அந்த சார்ஜரை அந்த பேட்டரியை பாதி கழட்டி இப்படி லைட்டாக இப்படி தூக்குற மாதிரி வச்சுங்க. அந்த சார்ஜர் ஃப்ளக்கை ரிமூவ் பண்ண உடனே பேட்டரி இப்படி எடுத்துட்டு சட்டுன்னு மாட்டிடுங்க. அந்த சார்ஜ் அந்த ஃப்ளக்கை நம்ம ரிமூவ் பண்ண அந்த அந்த மினிமம் 2 செகண்ட்ஸ்லேயே அதை உடனே எடுத்து பேட்டரியை மாட்டிடணும். அப்படி மாட்டினா உடனே மொபைல் ஆன் ஆகிடும். ஓகேவா? அந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் சொல்கிறப்ப அது எடிட்டிங்கில் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு உள்ள டாபிக் உள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இன்பில்ட்டாக இல்லை, பழைய மொபைலுங்கிறதுனால இல்லை. அதனால் நான் மொபிசன் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஆப்பை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ இந்த ஆப்பை தான் நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம்னா இதை 2 டைப்ஸாக நம்ம டிசேபிள் பண்ணலாம். 2 வேல பண்ணலாம். ஒன்று செட்டிங்ஸில் போய் ஆப்பில் போய் ஆளுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஆப்பை தேடி எடுத்து அப்படியே நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு மேலே போய் இந்த மாதிரி போய் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்பை டிசேபிள் இப்போ யாராச்சும் ஒரு புது ஃபோன் வாங்குறோன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டான ஆப்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அது நம்ம யூஸ் பண்ணாத ஆப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சம்டைம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை டிசேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வரானா ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம அது யூஸ் பண்ணாத பட்சத்தில் அது வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம டிசேபிளோ இல்லை அன்இன்ஸ்டாலோ பண்ணிடலாம். ஆனால் இப்போ வர ஃபோனில் ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறதுனால யாரும் அதை பெருசாக கேர் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராது. நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா இப்போ என்னோடய மொபைல் இன்டர்னல் மெமரி வெறும் 16 GB தான். 16 GBங்கிறது இப்போ ரொம்ப கம்மியான சொல்லி. இப்போ 16 GBயில் ஃபோன்லாம் வரதே இல்லை. மினிமம் இப்போ 32 தான் வருது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஸ்டோரேஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதனால் நான் ஸ்டோரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருவேன், அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவேன். ஓகேவா? இப்போ நம்ம இதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறது கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? என் மொபைலில் ஏற்கனவே கார்பன் ஆப் க்ளவுடு, கார்பன் ஃபன் ஜோனு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஷிஃப்ட் கீ கீபோர்டு இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சில இந்த ஃபோனில் இன்பில்ட்டாக ப்ரௌசர்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் டிசேபிள் பண்ண வராது. நம்ம என்னத்தா குரோம் வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் நம்ம டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணாலும் ஃபோன்லேயே ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க. அதை டிசேபிள் பண்ண வராது. சரி, பிரச்சனை இல்லை. அதை டிசேபிள் பண்ண வராக்கட்டி பரவாயில்ல, விட்டுருங்க. முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு எல்லோரும் யூடியூப்க்கு போங்க. யூடியூப்க்கு போய் TechTech தமிழ்னு நம்ம சேனல் பேரை டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் பேர் வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க.